கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த நித்திய உடன்படிக்கை அதனுடைய முதல் கூறாக அவனுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்கிறார். தொடர்ந்து என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். இது ஏக்தா நெட்வொர்க்கோட திருச்சபை அன்று இந்த நிகழ்ச்சியிலே நாம் மாபெரும் வரலாறை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். முழு வேதாகமத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு அகண்ட திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்தோம். அது என்னவென்றால் அவருக்கு ஒரு தேசத்தினுடைய அவசியத்தை குறித்து நாம் பார்த்தோம். கடைசியாக முடிக்கும் போது ஒரு தேசம் தான் அதுக்கு என்னெல்லாம் இருக்கணும், ஒரு 5 மூலக்கூறுகளை பார்த்தோம். 5 மூலக்கூறுகள் தான் முக்கியமாக நான் பார்த்தோம். அது வந்து சாமிக்கு இருக்கும், அதாவது ஆளுமை இருக்கும், அரசாங்கம் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பாப்புலேஷன், மக்கள் இருக்கணும், மக்கள் இல்லாமல் ஆள முடியாது இல்லை. அதுக்கு அடுத்ததாக கவர்னன்ஸ், அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கவர்னன்ஸ் இருக்கும். சரி, அடுத்தது யூனிட்டி அப்படின்னு சொன்ன யூனிட்டியோட அர்த்தம் அடுத்த நாடுகளை அதை அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்காம எந்த ஒரு நாடும் ஒரு நாடாக இருக்க முடியாது. கடைசியாக நம்ம பார்த்தா ஒரு டெரிட்டரி, அது ஒரு எல்லை வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நாடு ஆகும். ஆக இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் நாடை கொடுக்குறோம்னா இது எல்லாமே இருக்குது. நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லாமே இருக்காது. ஆளுமை கர்த்தரை ஆளுமை, அதுக்கு அடுத்ததாக ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், அதுக்கு அடுத்ததாக ஆர்கனைசேஷன் அவர்களுடைய தேசமா இருக்கிறார், அவர்களுக்கு கொடுக்கிறார். அதுக்கான அரசியல் சாசன சட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக அடுத்த நாடுகள் எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லா நாடுகளுக்கும் தெரியுது. அதாவது இஸ்ரேல் திரும்ப கட்டப்படும் போது அநேக நாடுகள் வந்து ரொம்ப லேட்டாக தான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. யுனைடெட் நேஷன்ஸ்ல கொடுக்கும்போது ரொம்ப லேட்டாக பண்ணாங்க. உடனடியாக அமெரிக்க தேசம் இஸ்ரேல் தேசத்தை ரெக்கக்னைஸ் பண்ணது ஒவ்வொரு நாள். அடுத்ததாக நான் பார்க்குறோம் டெரிட்டரி, எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் ஒரு எல்லை கொடுக்கப்படுது. அந்த எல்லையை தாண்டும் பொழுது அந்த சண்டைகள் ஆரம்பிக்க முடியாது. எல்லை கொடுக்கப்படுது. ஏதாவது ஒரு எல்லை இருக்குது. எந்த இடத்துல ப்ரோக்ராம் தான் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கலாம். அந்த அனிமல் வேர்ல்டில் என்ன இருக்குது, நேஷனல் ஜியோகிராஃபிக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்க்கலாம். அந்த கிராமத்தில் ஒரு நாய் அடுத்த தெருவில் ஒரு நாய் நல்லா பண்ணிட்டு ஏன் ஏரியா அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு சிங்கம் ஒரு புலியோ இருந்தால் அது ஒரு ஏரியா வரைக்கும் அது ஒரு இது. ஆக கர்த்தர் அதுக்கு ஒரு எல்லை கொடுக்குறாரு அந்த தேசத்துக்கு. அதுக்கு அடுத்ததாக அந்த தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகுது, அதுதான் நமக்கு முக்கியம். இஸ்ரவேல் தேசம் ஸ்தாபிக்கப்பட போகிறது அது முக்கியம் இல்லை. இஸ்ரவேலரும் யூதர்களும் கிரேக்கர்களும் ஆகிய எல்லா புறஜாதிகளாக சேர்ந்து கர்த்தருடைய ஜனங்களாக நாம் ஒன்று கொள்ள போகிறோம். அந்த தேசத்துக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள தேசம் இது இல்லை, நம்ம வரப்போகிற தேசத்துக்காக. இரண்டாவதாக கொடுக்கப்பட்டது வித்து, சந்ததி. அப்படின்ற வித்து சந்ததி, சீட், your descendants, your descendants எல்லாரும் கொடுக்குறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 இந்த சந்ததி வித்துங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். ஆனா இதை முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டார். முன்னாடியே இந்த வித்துவை குறித்து இந்த சந்ததியை குறித்து முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டார். புறப்பை வாங்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுவிசேஷம் இது 3ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லுவோம். உங்களுக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும். அப்ப அந்த வித்துங்கிற வார்த்தையை அங்கேருந்து ஆரம்பிச்சு அது ஒரு ஆண் பால், அதாவது ஒருமையிலையும் ஆண் பாலில இருக்கிறது. சிங்குலர் மாஸ்குலின் ஜெண்டர் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கிறார். ஆமா, இந்த நிகழ்ச்சியில கடந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியிலையும் லிவிங்ஸ்டன் நீங்க பாஸ்டர் வந்துருக்கீங்க. லிவிங்ஸ்டன் இல்ல, நீங்க வந்து இந்த எந்த ஏகி சர்ச்சில் இருக்கீங்க, அரும்பாக்கத்துல நீங்க உதவி செய்யறீங்க. சந்தோஷம் வந்திருக்காங்க. ஸோ மச். ஆனால் ஆதியாகமத்தில் 28 தடவை இந்த சந்ததியை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்த சந்ததியை குறித்து பேசுறார். எல்லாருக்கும் சொல்றார். இந்த சந்ததி ஒரு வித்து என்பது ஆண் பால் ஒருமையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முற்பிதாக்களுடைய வரலாற்றிலே நீங்க பின்னாடி நம்ம வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்பொழுது உனக்கும் சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். பேதுருவானவர் 3ஆவது அதிகாரத்தில் 25-26 சொல்லும்போது இதுதான் சொல்றாரு. உங்களுக்கு இந்த சந்ததி அந்த சந்ததியுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம். ஆக இது வந்து ஒரு பெரிய சிறப்பான கருத்துக்களம். அதாவது தீம், சென்டர் பாயிண்ட், கோர் பாயிண்ட் சந்ததி.
ஏமானுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையின் போது நாம் பார்க்கிறோம் வித்து அங்க இருந்து வர்றது 3வது அதிகாரம் 15வது வசனம் நீங்க வாசிச்சிருக்கீங்க. இது அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். என்னுடைய இன்னொரு ஒரு பெரிய முந்தைய ஏற்பாட்டுடைய வல்லுநர் வேத அறிஞர் வந்து இது வந்து ரொம்ப பேசுவார். ரொம்ப அதாவது எவ்வளவு முக்கியமானது என்ன சொல்றாரு, கனெக்டிங் த்ரெட் அப்படிம்பாரு. இந்த சந்ததிங்கிற வார்த்தை வந்து கனெக்டிங் த்ரெட் தான் முழுமையாக இருக்குது. நம்ம வந்து ஆண்டவருடைய சந்ததியா இருக்கணும், பிள்ளைகள் அவருடைய சந்ததியா இருக்கணும். இது எல்லாமே ஒரு கனெக்டிங். பிதா அவருடைய சந்ததி, நம்முடைய சந்ததி, இதெல்லாம் வரும். ஓகே, எத்தனை தடவை? 28 தடவை. சரி, 12வது அதிகாரம் 7வது வசனத்தை அப்படியே நான் பார்க்கும்போது நீங்க பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா போறேன். யாராவது இருக்கு அப்படின்னு மைக்கில் சொன்னேன். 7வது வசனத்துல இருக்குதா? ஓகே, 13வது அதிகாரம் 15, 16 2 தடவை சொல்றேன். 2 தடவை இந்த சந்ததி 16வது வசனத்துல 2 தடவை. 15வது அதிகாரம் 13வது வசனம் 21வது வசனம். 15, 13, 21 உன் சந்ததி. 16வது அதிகாரம் 10வது வசனத்துல இஸ்மவேலை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு ஒரு சந்ததி இருக்கு. 17வது அதிகாரத்துல நிறைய இருக்கு. 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம், 13வது வசனம், 16வது வசனம், 19வது வசனம். முக்கியமானது இல்ல சந்ததி. அதுக்கு அடுத்ததாக 21வது அதிகாரம் 12வது வசனம். 12வது வசனம் 17வது வசனம் கூட 2 தடவை சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி. 18வது வசனம் 24வது அதிகாரம் 7வது வசனம், 26வது அதிகாரம் 3வது வசனம், 5வது வசனத்துல 3 தடவை. ஒன்னோட ஏற்றிட்டே 17வது வசனத்துல 26:5 3 தடவை. அப்புறம் 24வது வசனத்திலே சொல்றேன். 28வது அதிகாரம் 13, 14வது வசனத்துல 2 தடவை. ஒருவேளை இங்கிலீஷ்ல நோட் பண்ணிருக்கனால ஒரு வசனங்கள் முன்னாடி பின்னாடி இருக்கலாம். அதான் சாரி, ஓகே, ஈசாக்கு. ஓகே, 26. 28வது அதிகாரம் 13, 14, 14வது வசனத்துல 2 தடவை. 32வது அதிகாரம் 12வது வசனம். 35வது அதிகாரம் 12வது வசனம். 35, 12 இது யாக்கோபா. 48வது அதிகாரம் 3, 4 காட்டுகிறது. இந்த யாக்கோபுடைய இந்த வசனங்களுடைய சிறப்பு செய்தி தான் நான் பார்க்கணும். ஒரு இதை மட்டும் எடுக்கணும். 17வது அதிகாரத்தை மட்டும் எடுக்கணும். 17வது அதிகாரம் 7, 8, 13, 19 அதுக்கடுத்து 48, 4. இந்த வசனங்களோட சிறப்பான ஒரு செய்தி என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சந்ததி மட்டும் சொல்லப்படுகிறது. எது கூட என்ன சொல்லிருக்கோம்? உடன்படிக்கை. அதுதான் அந்த சந்ததியை வந்து சிறப்பாக மாற்றுது. கர்த்தர் உடன்படிக்கை பண்ணின ஒரு சந்ததி. இவங்க மூலம் தான் என்ன செய்ய போறாரு ஆண்டவர்? இது ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. ஜாதிகள், ஜனங்கள், குடும்பங்கள், சரியான குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சந்ததி. சிறப்பு செய்தி என்ன? இது நித்திய உடன்படிக்கையாக இந்த சந்ததிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இது சாதாரண நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப புரியாது. நித்திய உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம்? இறுதிமோக்கமும் திரும்ப வாங்க முடியாது. ஆண்டவர் கொடுத்துட்டாரா திரும்ப வாங்க மாட்டார். அல்லது நீங்களால தொலைச்சாலோ அல்லது திரும்பி கொடுத்தாலும் உண்டு. Lost the crown அப்படின்பாங்க. God is not going to take the crown. You are going to lose the crown. இது வந்து அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அவருடைய உறவை நீ இழந்து போகிற. You are losing it. Lost. சந்ததியோடு கொடுக்கப்பட்டிருக்கிற நித்திய உடன்படிக்கை போலாம் அப்படின்னு இந்த அதற்கு என்று உள்ளது.
அசதுங்கிறது அந்த வார்த்தை ஏதாவது ஒரு கிருவை, அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு கிருவை கிடையாது. லவ்விங் கைண்ட்னஸ், அவருடைய அன்பின் கிருவை என்றும் உள்ளது. அதே வார்த்தை சொன்னது விரை ஒலாம் நித்தியுடன். அது மட்டுமல்ல, 17வது அதிகாரம் 8:48 தேசம் இந்த சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக கொடுக்கும். நித்திய உடன்படிக்கை இந்த சந்ததி கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுக்கிறார். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. நித்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நித்தியத்துல வைத்திருக்க வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு முடிவுள்ளார். அப்போ இந்த ஆபிரகாமோடு முடிஞ்சு போறது கிடையாது, ஈசாக்கோடு முடிஞ்சு போறது கிடையாது, அல்லது யாக்கோவோடு இஸ்ரவேலோடு கூட முடிஞ்சு போகிறது. அவருடைய 12 கோத்திரம் மட்டும் கிடையாது, அதுக்கு யோசேப்பு மட்டும் கிடையாது, மோசே மட்டும் கிடையாது, யோசுவா மட்டும் கிடையாது. இப்படி எல்லாவற்றையும் பார்க்கும்போது நித்தியத்திற்கு ஆண்டவர் ஒன்று செஞ்சிருக்கிறாருன்னா அதுதான் நம்ம யோசிச்சு படிக்கிறது முக்கியம். போகணும், பிள்ளைகள் போல சொல்லி கொடுத்துடலாம். ஆண்டவருக்கு வழி நடக்கிறது அது நிச்சயமாக போகும். அது பிள்ளைங்களுக்கு இந்த சந்ததிக்கு அவங்க எப்படி போதிக்கணுங்கிறத நீங்க எந்த எஜுகேஷன் சிஸ்டத்திலையும் பார்க்க முடியாது. அந்த எதிரேயர்களுடைய ஞான மார்க்கத்தினுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது, அவங்களுடைய கல்வி முறைமை. அதை சிறு வயதுல இருந்து 5 வயசுல இருந்து அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும், நல்லா கேரம் போர்டு விளையாடுறது கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவு வளர்றதுக்கு சிஸ்ட் சொல்லி கொடுக்குறோம், சொல்லுங்க நல்லது. ஆனா வேதத்தை சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுறது, அந்த கர்த்தருக்கு பயப்படுறது எங்க வருது, வேதத்தை. 5 வயசுல இருந்து அவங்க சொல்லி சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும். அதை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, நீ படுக்கும் போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது, பேசும்போது இதை வச்சு இதே குறித்து பேசிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, டேய் முடிச்சுட்டு எப்படா அமெரிக்கா போவேன், காலையில எந்திரிச்சு வரேன், முடிக்க விடுப்பா அமெரிக்கா போறது. இல்லை நான் நீ வந்து அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடணும். இப்படி பிள்ளைகளை சொன்னா அது எங்க வந்து இந்த நித்திய உடன்படிக்கைக்குள்ள வரும். நல்லா வீடு கட்டி கெத்தா இருக்கணும். அனைவருக்குனால அருமையான நம்மளுடைய நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சு நல்லா செழிப்பா இருக்கணும். அது என்னுடைய அழைப்பு. இல்ல இல்ல, அதல்ல அழைப்பு. அழைப்பு இல்லை, உன் மூலமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். That is your call. செல்வசீமானாக அழைக்க வேண்டிய அழைப்பு அவருக்கு இல்லை. செல்வசீமானா இருந்தார், அது கூட கொடுக்கப்படும். இன்னொன்னு கவனித்தீங்களா, எழுதிருக்கிறார் இங்கே உட்கார்ந்து செல்வசீமானா இருக்கிறார். நம்ம திரும்ப அந்த இடத்துல கொண்டு போய் அங்கேயே உட்கார்ந்து செழிப்பின் தேசக்காரங்க எல்லாம் அங்கதான் கொண்டு வைக்கிறாங்க. அவங்க எப்படி இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக இருக்க போறாங்க, எப்படி கர்த்தருடைய அனந்த ஞானமாக அவங்க மூலமா வரப்போறது, அதை கொண்டே வரல. இந்த காய்கறி வாங்க போகும்போது எல்லாரும் சார் ஒன்று எடுத்து கொடுங்க சார், எல்லாம் கடைசியா தக்காளி ஒன்று எடுத்து கொடுங்க. அந்த ஒரு தக்காளி இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? 1 கிலோ தண்ணி எடுத்துருக்கோம், கடைசியில ஒன்று எடுத்து போடுங்க அப்படின்பாங்க. அதுக்கு அங்க பார்த்து இங்க பார்த்து இங்க பார்த்து, இதுதான் நம்முடைய நாட்கள்ல நடக்கக்கூடியது. செழிப்பின் உபதேசத்தினுடைய காரணம் சொல்ல அது கூட கொடுக்கப்படும். எவ்வளவு நேரத்தை செலவு பண்றாங்க, கூட கொடுக்கப்படும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்து முடித்திருந்தா அந்த சந்ததியை குறித்து பேசாமல் அந்த சந்ததியிலே ஒருவர் வரப்போகிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், அவருடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி, அவர் மூலமாக அந்த சந்ததியின் மூலமாக ஒரு சபை கட்டப்படும். அந்த சபையின் மூலமாக அந்த சந்ததியின் மூலமாக தேவனுடைய அனந்த ஞானமானது தேவதூதர்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். We are going to surprise even the angels. எபேசியர் 3வது அதிகாரத்துல நான் முன்னாடியே சொன்னேன், எபேசியர் 3வது அதிகாரத்தை வச்சு முழுமையாக எபேசியர் புத்தகத்தை வச்சு தான் முழு வேதாகமத்தையும் நம்ம பார்க்கணும். இங்க இருந்து பின்னாடி போய் எங்க முன்னாடி வரும் முழுமையாக பார்க்கணும். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சர்ப்ரைஸ் ஈவன் தி ஏஞ்சல்ஸ். ஆமா, ஆதியிலே கொண்டிருந்த தீர்மானம் உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் ஏன் சர்ப்ரைஸ் ஆகும்? ஏன்னா நான் இந்த இது சொல்லும் போது பின்னாடி நிச்சய சுதந்திரமா இல்ல, ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்குறாங்க. என்ன செய்யறாங்க, ஒரு சந்ததிக்கு கொடுக்குறாங்க. எதிரே இருக்கிறது 2வது அதிகாரம் 6வது
ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆமா, அப்போ வந்து தேவதூதருக்கு தெரியாது அவர் என்ன செய்யறாருன்னு. அவங்க வந்து அவங்களுக்கு அதாவது தேவதூதர்களும் பார்க்க வாஞ்சையா அதை அவர் ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொல்றது உற்று பார்க்க அவர்கள் வாஞ்சையா இருந்தாங்க. God didn't discuss, God didn't die for the angels, He died for us. அவர் நமக்காக நம்முடைய சந்ததிக்காக இந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக கையளித்தார். யாருக்கு கொடுக்கலன்னா தேவதூதர்களுக்கு உதவியா போகணும். இந்த நாள்ல எல்லாருமே இந்த தூதர்களை வச்சுதான் ஏஞ்சல் என்ன சொல்லுச்சுன்னா கேட்கிறாங்க. அதுக்கு மேல உள்ள கற்பனை என்ன சொன்னாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் இந்த புத்தகத்தை வச்சுட்டு இந்த ஏஞ்சல் ரிவீல் அப்படின்னு தான் பாக்குறாங்க. சந்ததி மூலமாக ஏஞ்சலுக்கு நித்திய சுவிசேஷம் சொல்றதுக்கான வாய்ப்பு அப்புறம் தான். அதாவது சபை இல்லாத நேரம் நினைக்கிறாங்க. ரெவலேஷன் 14:6 இருக்கு. நித்திய சுவிசேஷத்துடைய ஒரு ஏஞ்சலை நான் பார்க்கிறேன். He's present in the gospel to எல்லா கோத்திரத்துக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை 10வது அதிகாரத்துல பார்க்கும்போது ஏஞ்சல் வந்து இவர்கிட்ட பேசுது. அதே ஏஞ்சல் ஆவியானவர் மூலமாக அந்த சுவிசேஷகராக பேசுறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல நீங்க சுவிசேஷத்தை சொல்லிட்டு இவருக்கு போய் தாரையா கொண்டு வரணும். அவருக்கு 3 தடவை தரிசனத்தை கொடுத்து அவர் மண்டையை மாற்றி அவர் என்ன சுத்தம் அசுத்தம் இதெல்லாம் அவரை விட்டு நம்ம பார்த்துக்கணும் இல்லை. அவர் சொல்ல ஏஞ்சல் கொடுக்கப்படுறது. நீங்க இன்னொரு சொன்னீங்க எப்படி ஏஞ்சல் நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணணும். ஏஞ்சலுக்கு ஏன் வந்து சார் கொடுக்கப்படாது அப்படின்னா ஏஞ்சல் உதவிக்காரா நமக்கு ஆண்டவர் சொல்றது பணி. ஆனா நம்ம எப்படி இருந்தாரா நம்ம அதுதான் நம்ம அந்த 3வது அதிகாரத்துல பேர் முடியும் போது சொல்றாரு அந்த உடன்படிக்கை நம்ம கடமை இது. நமக்கு தான் உன்னுடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த உடன்படிக்கை கொண்டு போகிற அந்த பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்கு. நல்லா சொன்னார். 2 விதத்துல நம்ம சர்ப்ரைசிங் ஏஞ்சல்ஸ், 2 விதமான ஏஞ்சல்ஸ். ஒன்று வந்து ஃபாலன் ஏஞ்சல்ஸ், அதாவது விழுந்து போன ஆவிகள். அங்கேயே நீங்க எங்கேயாவது போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னா அந்த ஊர் வந்து நீங்க போறதுக்கு முன்னாடி இருந்தாரு. லைட் இருக்காது, ஸ்கூல் இருக்காது, எந்த வசதி இருக்காது, ரோடு இருக்காது. அதை பார்த்துக்க நிறைய சுவிசேஷம் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்காது. இருந்தாரு முதுகெலும்பு அப்படி ஃபைன் பண்ற மாதிரி இந்த சட்டம் வந்து போகுது. பஸ்ல போகும்போதே பஸ்ல ஆட ஆரம்பிச்சு நிறைய இருக்கு. பஸ்ல போகும்போது அந்த ஆடுவாங்க. ஆனா நம்ம எப்ப அந்த சுவிசேஷத்தை எடுத்துட்டு போறோமோ அதுல அந்த ஊர் வந்து வெளிச்சம் மக்களுடைய மனம், அதாவது மைண்ட்ல வந்து ஒரு பெரிய தெரிவு. அந்த ஊருக்கு நல்ல நல்ல இதெல்லாம் நிறைய நான் சொல்லிட்டு போறேன். ஒரு ஸ்டோரி பண்ணுறேன். ஒரு இடத்துல வந்து என்னன்னா ஒரு ஊர்ல ஒருத்தர் சுவிசேஷத்தை செய்யுங்க. இது வந்து இடையில ஆறு இருக்குது. அந்த ஆத்துக்கு அந்த பக்கத்துல ஒரு நிலம் இருக்கு. இந்த ஆத்துக்கு இந்த பக்கத்துல ஊர் இருக்கு. இப்ப இவர் ஏற்படுறதுனால ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க, இவங்க விரட்டி ஆத்துக்கு அந்த பக்கம் ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துட்டாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல இருந்துட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த சுவிசேஷத்துக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பம், 2 குடும்பம், 3 குடும்பம் அப்படியே அந்த போச்சு. அது ஊர் தான். இப்படி போக போக இந்த ஊரை கிளறி இல்லாம போய் அந்த ஊரு ஃபுல்லா வந்துட்டாங்க. என்ன வச்சு அரசாங்கத்துல வந்து பார்த்தா இந்த ஊர்ல ஒண்ணு இல்லை, ரோடு போடுறா, இந்த ஊருக்கு ரோடு போட்டு எலக்ட்ரிசிட்டி போட்டு ஸ்கூல் போட்டு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் வச்சு எல்லாமே இந்த ஊருக்கு வந்துருக்கு. அந்த ஊருக்கு இன்னும் இல்லை. அதுல இருக்கக்கூடிய 1-2 மக்கள் இன்னும் இதுவாக என்ன சொல்ல போனா அவங்க யாராவது சுவிசேஷம் நடந்துருச்சுன்னா அவங்க மூஞ்ச பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒரு சுவிசேஷம் இருக்குதா அப்படின்னு அந்த முகம் பிரகாசம். இவ்வளவு பிரச்சனையே மத்தியில முகம் பிரகாசம். நீ எந்த இடத்துக்கு போறோம், அதாவது சுவிசேஷத்தை எடுத்து கொண்டு போகும்போது சொல்லுவாங்க, போகும்போதே சொல்றாங்க இந்த ஆள் யாரும் ஊர்ல விடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற உள்ள உள்ள ஆள் சொல்லி இல்ல நம்ம வந்து ஜெபிக்கும் போதே ஆட ஆரம்பிச்சோம். நேரம் எப்படி நம்ம வந்து சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த சந்ததி மூலமாக எப்படி ஒரு பெரிய வெளிச்சம் வருது அப்படின்னு நம்ம சரி. நல்ல தூதர்களுக்கு எப்படி நம்ம சர்ப்ரைஸ் பண்றோம், ஒவ்வொரு முறையும் கர்த்தரை அறிவுடைய நாவினாலே அறிக்கை செய்து
அவங்க தெருவுக்கு எடுக்கும்போது பெரிய சந்தோஷம். ஜாய் எப்போ வருது? சர்ப்ரைஸ் அவனுக்கு வந்து ஜாய் இருக்கும். அவங்களுக்கு இதை நடக்குது, இது எப்படி எல்லாம் பண்ணணும்? இந்த சந்ததி மூலமா தான் அதை செய்யறாங்க. அவன் தேவ தூதர்களுக்கு சொல்லல, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் கொடுக்குறாங்க. நமக்கு அதுதான் நமக்கு இல்லைன்னா நான் இருந்தா இங்க உட்காந்து என் பேசிக்கிட்டு வெளிப்படுத்தி 14:6 நான் நினைக்கிறேன் சபை இல்லை. சபை இல்லாததுனால ஆண்டவர் வந்து தூதன் அனுப்புறாரு. People are not here to preach. ஓகே, நான் என்ன சொல்றேன், அந்த தூதங்கிற வார்த்தைக்கு சார் 2-3 அர்த்தங்கள் கொடுக்கலாம். ஒரு அர்த்தம் என்னன்னா தேவன், இன்னொரு அர்த்தம்னா சபையுடைய தூதன் அப்படின்னா சபையுடைய மூப்பர், the safeguarding of the church. He's from heaven. He's a God in the mighty angel. Okay, announcement இருக்கும். அதாவது லாஸ்ட் Because the அனௌன்ஸ்மென்ட். church is not here. I understand that. ஆனா இப்போதைக்கு ஏதாவது கர்த்தர் வரணும், அவருடைய அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது தூதர்கள் இருக்காங்க, கர்த்தருடைய சந்ததிக்கு. இதை நம்ம அடிக்கடி அவன் சொல்லிட்டு இதே ஒருமையும் ஆண் பாலியலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கலாச்சாரத்தில் நிறுவனத்தில் ரொம்ப அழகா போராடியா சொல்றாரு. இந்த தீம் அவங்க கொண்டு போயிடுறாரு. இந்த தீமை கொண்டு போறாரு. என்ன சொல்றாரு? 3வது அதிகாரம் 16-19 வசனங்களை வாசிக்கும். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. வாக்குத்தத்தங்கள் அப்புறம் சந்ததிகளுக்கு என்று அநேகருக்கு சந்ததிகள் என்று சொல்லி புளூரல் கிடையாது. உன் சந்ததிக்கு என்று உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. இது இல்லைன்னா நாங்க போய் இந்த இவ்வளவு சந்ததிகளை வார்த்தை நாங்க படிக்க வேண்டிய அவசியமே. நம்ம வேதத்தை எங்க இருந்து மொழிபெயர்க்கணும்னா கிறிஸ்டாலஜிக்கல் இன்டர்பிரேஷன் இஸ் தி ரைட் பர்ஃபெக்ட் இன்டர்பிரேஷன். எதை பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவில இது எப்படி புரட்டப்பட்டது அப்படிதான் பார்க்கணுமே தவிர நிறைய பேர் சொல்லுவாங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட் படிக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன செய்யணும், இந்த சில இடங்கள்லாம் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் படிச்சுட்டு இந்த சாலையை போட்டுட்டு போய் கவர்மெண்ட் நான் ஒரு எதிரேயாக தான் மாறி இருக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்க முடியாது. நான் அழைக்கப்பட்ட அழைப்புல இருக்க முடியாது. அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன, என்னை ஆண்டவர் பிரஜாதியாக இருந்து விசுவாசத்தின் மூலமாக என்னை ரசித்திருக்கிறார். அவருடைய பிள்ளையா நான் திரும்ப மறுபடியும் அடிமைத்தனத்தின் நோக்கத்தடிக்கு நான் போக முடியாது. திரும்ப என்னுடைய நியாயம் பணத்தெல்லாம் கை கொள்ள வேண்டும், மறுபடியும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுக்காக இந்த 3 முறையோ 5 முறையோ நான் வந்து சால்வை போட்டு விடுறேன், இதெல்லாம் நம்ம போக முடியாது. அது அக்கிரமங்கள் நிமித்தம் கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இந்த தேவதூதரை கொண்டுன்னு சொல்லும் போது இதுதான் நம்ம வந்து இதுல பாக்குறோம். அதாவது இந்த சீனாய் மலையில ஆண்டவர் கொடுக்கும் பொழுது தேவதூதரின் மூலமாக கொடுக்கப்பட்டது வேதவசனம் அப்படின்றோம். ஆனா அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல நம்ம வரும் பொழுது தேவதூதருக்கு மேலானவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேவதூதரில் மேலானவர். இட்ஸ் a better than any angel. அப்ப இந்த சந்ததி என்கிற கான்செப்ட் எங்க வந்து பூரணப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து. இவர் இஸ்ரவேல் ஆபிரகாம் சந்ததியிலே வந்தவர். பேதுரு சொல்லும் பொழுதும் இந்த சந்ததியை குறித்து பேசும்பொழுது 3வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்துல அவரு இதை பத்தி, இவர் கலாத்தியர்ல 3வது அதிகாரம் சொன்னா இவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்துல யாரை குறித்து சொல்றாரா? சரீரத்தின்படி பிறந்த எல்லாரும் சந்ததிகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் இருக்கக்கூடியவர்களே சந்ததிகள் அப்படிங்கிறது. ரெமனன்ட் ஜூயிஷ் எல்லாருமே ஜூயிஷ்ல உள்ளவங்க எல்லாருமே ரசிக்கப்படுவாங்கன்னு கிடையாது. ஆனால் எல்லாரையுமே ரசிப்பது ஆண்டவருக்கு சித்தமா இருக்கிறது. ஆனா யாரு வருவாங்க? இந்த ரெமனன்ட், இந்த ஃபெய்த்ஃபுல் ரெமனன்ட், மீதியானவர்கள், அதாவது விசுவாசத்திலே மீதியானவர்கள் சேர்க்கப்படுவாங்க. ரோமர்கள் 9, 10, 11வது அதிகாரத்துல இதுதான் அவர் பேசிட்டு வர்றாரு. நம்ம திரும்ப வரும்போது யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது பொய்யா போச்சா அப்படின்னு சொல்லும்போது இந்த சந்ததி இல்ல அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது இருக்குது, நிச்சயமா அவங்களும் வருவாங்க. ஆனா எல்லாரும் நம்ம அதை குறித்து பார்க்க போறோம். இந்த சந்ததியை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அதற்கு எதிர் விடையாக எல்லாமே இருக்கு. சந்ததி வர வேண்டும், ஆனா சந்ததி வரக்கூடாததுக்கான அந்த மெடிக்கல் ரீசனும் சரி அல்லது பொலிட்டிக்கல் ரீசனும் அங்க இருக்குது. எல்லாமே மருத்துவ ரீதியாக சந்ததி இருக்காது அப்படிங்கிறது. யாருக்கு? சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது 100 வருஷம் இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஆபிரகாம் இருக்கிற வரைக்கும் 100 வருஷம் இவருமே பிள்ளை பிறக்குங்கிற இதே கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமில்லைன்னு சொல்லும்போது
அதுதான் ஒண்ணுமே இல்லாது இந்த வயசுல முடியுமா அப்படி. அதுக்கடுத்த ரெபெக்காளுக்கு கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார், அவளுக்கும் கிடையாது. சரி, இது போனா ராகேலுக்கு பிள்ளை இல்லாம இருந்தா அவ போய் சண்டை போடுறா, எனக்கு குழந்தைய தர, நானும் ஆண்டவர் அவன் கொடுக்கறதுக்கு, நீ அவர்கிட்ட போய் கேளு. 3 சந்ததியிலையும் குழந்தைய உடனடியாக அவர்களுக்கு பிறக்கிறது, பின்னாடிதான் குழந்தை இருக்கு. அப்புறம் என்ன செய்யறாங்க, இந்த தேசத்தை விட்டு பஞ்சத்துக்காக ஒரு நாடுகளும் ஓடும் பொழுது எகிப்தினுடைய ராஜா, பெலிஸ்தீனுடைய ராஜா, இவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஸ்திரீகளை மணமுடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போறாங்க. அப்ப மணமுடித்துட்டாங்கன்னா என்ன இருக்கும், இந்த சந்ததி இல்லாம போயிடும். ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல இந்த ராட்சதர்கள், அதாவது ராட்சதர்கள் திருமணம் தேவதூதர்கள் அல்லது ராட்சதர்கள், தேவகுமாரர்கள் மனித குமாரத்திகளை மணமுடிக்கிறார்கள் அப்படிம்பாங்க. அதாவது ஆளுகை செய்யக்கூடியவர்கள், பெரிய ராஜாக்கள் என்ன செய்யறாங்க, இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படி என்ன ஆகுனா, இந்த சந்ததி இல்லாம போயிடும், வித்து இல்லாம போயிடும். இதுதான் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு வர்றார் எல்லா இடத்துலையும். 12வது அதிகாரத்துல சாராள் எகிப்தினுடைய பார்வோன் இடத்துல பிடிக்கப்பட்டு போகிறாள். 20வது அதிகாரத்துல மறுபடியும் சாராள் பெலிஸ்தியருடைய அபிமெலேக்கு எடுத்துக்கொண்டு போகிறான். 26வது அதிகாரத்துல ரெபெக்காள் பெலிஸ்தியருடைய அபிமெலேக்குன்னு சொல்றது அவங்களுடைய, அதாவது பார்வோன்கிறது மாதிரி அவங்களுடைய டைட்டில் கொண்டு போகிறார். ஆக எல்லா இடங்களிலும் கர்த்தர் இந்த சந்ததிக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை நிறைவேற விடாமல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் தாம் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உண்மையாயிருக்கிறார், பொறுமையோடு இருந்து அதை கற்றுக்கொள்கிறார். அதனாலதான் எபிரேயர்கள் 11வது அதிகாரத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை பொறுமையோடு இருந்து வெற்றி கொண்டாங்க. அவ்வளவு நாட்களாக பொறுமையோடு இருந்தார். அவருடைய சந்ததி இது சிறப்பாக குறிக்கப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றக்கூடிய பொறுப்பும் கர்த்தர் இருக்கிறது. 15வது அதிகாரத்துக்கு நாம் போகும்போது நாம் பார்க்கலாம். ஆதி பிதாக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எவ்வளவு தூரம் அறிந்திருந்தார்கள். சந்ததின்னு அவங்க யோசிக்கும் பொழுது எது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எவ்வளவு தூரம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எவ்வளவு தூரம் அவங்களுக்கு தெரிஞ்சு. சந்ததின்னு பார்க்கும்போது எவ்வளவு தொலைநோக்குல அவங்க பார்த்துருப்பாங்க. நீங்களே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வரைக்கும் பார்த்துருப்பாங்களா? அவங்க யோசித்திருக்க மாட்டாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? விசேஷமா 2 பேருக்கு அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு ஆபிரகாமுக்கு, இன்னொன்னு தாவீதுக்கும். ஆமா, அவன் தீர்க்கதரிசியா இருந்து கிறிஸ்துவை அதுக்கு போவான். வெகு தூரத்து செய்திகளை மனுஷன் முறைமையாய் சொன்னீரே, என் மண்டிலே ஏறல ஆண்டவரே அப்படிங்கிறான். இவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இந்த வாக்குத்தத்தங்கள். சந்ததி வரும், அது ஒருமையிலே இருக்கும், அது கிறிஸ்து, அவர் மூலமாகத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள், அவர் மூலமாகத்தான் இந்த புறஜாதிகளும் ரட்சிக்கப்படுவார்கள். பேதுருவானவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்றாரு. அதுக்கடுத்தது பவுலடியார் சொல்லும்போது புறஜாதிகளை பற்றி சொல்றாரு. இந்த 2 இடத்துலயும் இந்த சந்ததி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட எபிரேயர்கள் நிருபத்தில் பார்க்கும் பொழுது அந்த சந்ததி என்பது தேவதூதர்களுக்கு அல்ல, கர்த்தருடைய சந்ததிக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு, உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகள், உன்னுடைய சந்ததியின் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்புறம் சந்ததியை பற்றி சொல்லும் பொழுது 2 விதமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வானத்து நட்சத்திரங்களை போல, அதுக்கடுத்ததாக கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததி இவ்வளவு பெருத்ததாக இருக்கும், ஒரு பலத்த ஜாதியா, அது அநேக ஜாதிகளை உள்ளங்களை, அநேக ஜாதிகள் இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, அதாவது ரொம்ப அதிகமாக யோசித்தது ஒண்ணுன்னா, ஆண்டவர் தன்னுடைய இந்த ராஜ்யத்தினுடைய ஊமையில சொல்லும்போது, தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விலைக்கு சமமாக இருக்கிறது. அது ஒரு சின்ன விதை தான். அதை போட்டோன்னே அந்த மரம் வளர்ந்து போது என்னெல்லாம் வருமா, உலகத்தில் உள்ள சகல பட்சிகளும் வரும். கர்த்தருடைய சுவிசேஷம் ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கோ அல்லது ஒரு இடத்துக்கோ அல்லது ஒரு சபைக்கோ அல்ல, சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அடுத்ததாக வரப்போகுது. இது எதன் மூலமாக நடக்க போகுதுன்னா, அந்த ஒரு வித்து, ஒரு விதை. எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கும், நமக்கு எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கும் இல்ல. இன்னும் இப்படி நான் கேட்கறது கேள்வி, நம்ம இதுவரைக்கும் இந்த சந்ததி இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த எந்த அளவுக்கு இந்த சந்ததியை கொண்டு போய் நம்ம இயேசு கிறிஸ்துவோடும்
அவருடைய வித்து நம்மிடத்துல இருந்து அவர்களாலே பிறக்கப்பட்டிருக்கிற நம் மூலமாக அநேகருக்கும் இது சுவிசேஷமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வெளிப்பாடு, ஒரு கண் திறப்பு எந்த அளவுக்கு நம்முடைய சபைகளிலே இருக்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததின்னு எதை குறித்து சொல்லுவாங்க அதிகமா? நாங்கெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி, ஃபாதர் ஆபிரகாம் அப்படின்னு ஒரு பாட்டு அப்படின்னு. எந்த அளவுக்கு இது அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுது? இந்த ஸ்டோரியை நம்ம சொல்லும் பொழுது எதோட முடிச்சிடுறோம், எங்க நம்ம கொண்டு போறது? அந்த மேல இருக்கிற அந்த ஆறு அவரோட பிள்ளைகள்னால மேல இருக்கிற அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் அதோட முடிச்சிடுறது. கிறிஸ்து வரைக்கும் கொண்டு வர கிடையாது இல்ல. இந்த நம்ம வாசிச்ச வசனங்கள்லாம் இது இயேசு கிறிஸ்து, அந்த ஒரே சந்ததி இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு அந்த 4வது அதிகாரம் இருக்கிறார். 2 சந்ததி உண்டு. ஒன்று ஆகாருடைய சந்ததி, இன்னொன்னு சாராளுடைய சந்ததி. ஆகாருடைய சந்ததி இந்த உலகத்தில் சந்ததி, ஆனால் சாராளுடைய சந்ததி விசுவாச சந்ததி என்கிறாங்க. அநேக நேரங்களில நம்ம முந்தைய ஏற்பாட்டை எடுக்கிறோம். ஆனா முந்தைய ஏற்பாட்டை எது வரைக்கும் பிரிக்கிறோம்னா அந்த இடத்தோட முடிச்சிடுறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய சந்ததி என்று ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்படி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் நிறைவேறுகிறது என்பதை நம்ம கொண்டு போயிருக்கோம். இப்படிதான் வேதத்தை ஒட்டுமொத்தமா படிச்சிருக்கு. இதைத்தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இதை குறித்து நம்ம அடித்தரை வச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.